Salal. Salal. So welcome back to Views of Guru. நான் உங்க குரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி சாப்பிட்டு சதுரோட பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்த கடையை தான் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கடைக்கு 3 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க கூகுள் ரிவ்யூஸில் ரொம்பவும் குட்டு ரொம்பவும் பேடுன்னு போடல, ஆவரேஜாக ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை டேஸ்ட் பார்த்து சொல்ல போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழையாக இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். மழை இல்லைனாலும் பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ மழையாக இருக்கிறதுனால வெளில போய் சாப்பிட முடியல. ஸோ பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போகிறேன். இந்த கடை ஒர்த்தா இல்லையா, அப்பலாமா வேணாமா, இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒர்த்தா சீரிஸ் பட்ஜெட் ஃபுட். இப்போ நம்ம பிரியாணி சாப்பிடலாம். முதல்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. பிரியாணி கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணி ஓகே இல்லை, நம்ம போய் வாங்கிட்டு வந்த பிரியாணி நம்ம தம்பி போய் தான் வாங்கிட்டு வந்தான். ஸோ இதோட ரேட் எவ்வளோ? 130. ஸோ 130க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 130க்கு மழையில் நைட்டில் போய் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த பிரியாணியை வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். எப்பயுமே பிரியாணியை இப்படி வச்சு கைஸ் ஓபன் பண்ணலாம். 3, 2, 1. சம்போ சிவ சம்போ 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 சம்போ. ஆஹா, எனக்கு எப்பயுமே இதை பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும். இந்த எண்ணெய் பார்த்தாலும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் சுட வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ரிவ்யூ பண்ணுறப்ப இந்த சூடெல்லாம் ஆறி போகுது. அதுதான் கொஞ்சம் கேஸ் பிடிச்சாச்சு. இப்போ கத்திரிக்கா எண்ணெய் தான் ஊற்றுது. கேஸ் எடுத்து வெங்காயம் நம்ம இடத்துல ஃபுல்லாக இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மசாலா வாசனை நல்லா தூக்கலாக அடிக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த 130 காம்போவில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, ஒரு எக்கு வந்துடுது. எத்தனை பீஸ் வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 1, எண்ணெய் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. 2, 3, அவ்வளோதான் போடுவோம். அட்லீஸ்ட் எனக்கு ஏலக்காய்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், பிரியாணியில் எப்பயுமே ஏலக்காய் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எசன்ஸ். 2 ஏலக்காய் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். மசாலா அப்பா கைஸ் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 130 காம்போவில் 3 சிக்கன் பீஸ் வச்சு, ஒரு எக்கு வச்சு, ஒரு தயிர் பச்சடி, வெங்காயம், தயிர் பச்சடி, சார் 2 ஒன்று தாங்க, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி. ஸோ இதை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ ஃபுல்லாக இருக்குது. 130 ப்ரைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்குது. அது ஒரு எப்படி சொல்கிறது, குட்டுன்னு சொல்லலாம், பேடுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் பிடிக்காது, சில பேருக்கு எண்ணெய் இருந்தால் பிடிக்கும். ஸோ எனக்கு ஓகே தான். வெறும் ரைஸ் மட்டும் நான் சாப்பிட்டு வைப்பேன். அவ்வளோவா எதுவும் தெரியலிங்க. நார்மல் எப்படி சொல்கிறது, ஒரு ஆவரேஜ் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் என்ன வருமோ அது வருது. கடையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த மசாலா டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்கு, சிக்கனு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கத்திரிக்காய். இது வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போ. இது பிரியாணி சாப்பிட்றவங்க எல்லோரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க. வச்சு ஒரு பெரிய பைட்டு. உண்மையாக பிரியாணி இப்படி சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து இங்கே போகும். இங்கே இருக்கிற பிரியாணி கூட இங்கே போகும். செம்மையாங்க. சிக்கன் நல்லா இருக்குது. சிக்கன் நல்லா வந்து இந்த வெந்த விதம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த கடையில் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த பேர் என்ன, இந்த கத்திரிக்காய் பச்சடி நல்லா இருக்காது. இது நல்லா இருக்கு. இது செம்ம ஒர்க்கு. சில கடையில் வெங்காயத்தில் தயிர் வைக்க மாட்டாங்க. இவங்க லைட்டாக அந்த கலந்துருக்காங்க. ஹைதராபாதி பிரியாணிலாம் கிடையாது, நார்மல் பிரியாணி தான். ஸோ வச்சு மறுபடியும் இதை வச்சு சிக்கனும் பிரியாணி காம்போ மட்டும் ஒரு பெரிய பைட். அந்த பிரியாணி எசன்ஸும் அந்த சிக்கன் இதுவும் சேர்ந்து இப்படி வரப்போ தான் அதோட காம்போவே அடித்து தூக்குது.
ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா சூடாக சாப்பிடுங்க. நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்து இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுனால எங்களுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் ஆறி போகிறதுனால எனக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நார்மலாக 130 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. சிக்கன் ஒரு 3 பீஸ் இதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு 110 கொடுத்தா அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஸ்வீட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா 130 கொடுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 130 150 கிட்ட வந்துச்சு. ஸோ இது 130க்கு ஓகே தான். பட் ஏதோ ஸ்வீட்டு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் ஒரு 10% நல்லா இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்குமான்னு தோணுது. ஸோ இப்போ நாங்கள் வாங்கின கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் NSK நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது. ஒரு சின்ன கடை தான், மஸ்கட் பிரியாணின்னு ஒரு கடை. ஸோ நீங்களும் போய் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த கடையில் ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ உங்கள் கடையில் எக்கச்சக்க வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது ஆல்மோஸ்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நாங்கள் எங்களோட சொந்த காசை போட்டு வாங்கி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு. ஏன்னா இது எங்கள் வீட்டு சைட்டில் கொஞ்சம் இருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டாண்ட ஏதாவது நல்லா இருக்கு, இந்த கடை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இந்த கடை நல்லா இருக்கும் ப்ரோ, இது நல்லாவே இல்லை, ஒஸ்ட்டாக இருந்தாலும் சரி பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் அங்கே போய் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒஸ்ட்டாக பெஸ்ட்டான்றது நாங்கள் சொல்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நீங்களும் போய் சாப்பிடுங்க, உங்களை பார்த்து வச்சு நான் சாப்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறது நான் உங்கள் வியூஸ் ஆஃப் குரு. டாடா டாடா.